ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 7 தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் போன எபிசோட்லாம் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் லைக் பண்ணலையா, மறக்காமல் லைக் பண்ணுறங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ரியோ மவுசோல்னு இருக்கான். நான் உங்களையே நம்பினேன்தா, இந்த மாதிரி நான் உங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் எனக்காக நிறையவே பண்ணுறீங்க. ஆனால் இந்த பிஹேவியரால் நான் எப்பயுமே இதே மாதிரி மாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இனிமேலும் உங்க மேல டிபெண்ட் ஆகிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ டைம் வந்துருச்சு. இந்த மாதிரி நான் உங்களை விட்டு பிரியறதுக்கான நேரம் இது. இதையும் நம்ம ஜியோஸும் மற்ற ஆளுங்களும் அங்க ஒட்டி ஒட்டி கேட்டுக்கணும் பார்த்துனும் இருக்காங்க. இதை பார்க்குற மெய்ட்ஸும் அங்க கத்துறாங்க, இதெல்லாம் ஒரு போலப்பா, இப்படி ஒட்டி கேட்டுன்னு இருக்கீங்க. அட நீ கம்முனிரு, எங்களுக்கு தெரியும். இந்த சைடு எலிஸும் கேட்குறா, ஆமா நீ என்ன எங்களை விட்டு நிரந்தரமா பிரிய போறியா என்ன? அப்படி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நான் வெறுமா என்ன ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நான் என்னோட சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். சரி, நாங்க உன்னை தடுக்க மாட்டோம். உனக்கு எப்பெல்லாம் இங்க வரணும்னு தோந்தோ நீ கண்டிப்பா திரும்ப வரலாம். இதை கேட்கிற எலியறையவும் இங்க கேட்கிறா, ஆமா அம்மா, இந்த மாதிரி நீங்க என்ன தடுக்க மாட்டீங்களா என்ன? அவனை அப்படியே போக விட்டுறீங்களா? ஆமா பின்ன நீ தானே அங்க கேபிட்டலுக்கு போவ, அதனால நம்ம ரியமாக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இந்த மாதிரி அவனும் க்ரோ ஆகுறதுக்கு. ஆனா இது அவனோட வயசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஹே எலிஸ், உனக்கு தெரியும்ல இந்த மாதிரி இது நடக்கணும்னு இருந்தா அது நடக்கணும் தான். இதை கேட்கிற ரியமாக்கும் அங்க புரியுது. அப்பனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி நான் பிரிய போறேன்னு. நாங்க அப்படி சொல்லல ரியமா, இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் தெரியும், நீ எந்த மாதிரி பையன்னு. அதனாலயே நாங்க டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி நீயாவே ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லுவேன்னு. அதே மாதிரி நீயே இப்போ சொல்லிட்ட. நீ சிட்டில வந்தோடனே உன்னோட பேரை கில்டுல ரெஜிஸ்டர் பண்ண. அதுக்கும் மேல நீ நிறைய மிஷின்ஸை சூப்பராகவே பண்ண. எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த மாதிரி நீ கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லுவேன்னு. அப்போனா என்னை விட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் இப்படி நடக்கும்னு. இந்த சைடு ரின்ஹார்ட்டும் சொல்றான், ஆமா இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஆனா நாங்க எதிர்பார்க்கல இந்த விஷயம் எவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு. அங்க ரின்பார்க்கும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ போலாம், நீ போறதை நாங்க எப்பயுமே தடுக்க மாட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சொல்ற சில பல விஷயத்த நீ கேட்கணும். அதாவது சில பல ரூல. முதல் விஷயம் என்னன்னா, நீ டெய்லிக்கும் என்ன பண்றன்னு ஒரு லெட்டர் மூலமா டெய்லியும் எங்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது, நீ எப்பயாச்சும் எங்களை பாக்குறதுக்கும் வரணும். மூணாவது, உனக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு இல்ல ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுதுன்னா நீ மனசை விட்டு எங்க கையில கேட்கலாம், நாங்க பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். சரி, நான் கண்டிப்பா இந்த ரூல் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன். அங்க எலியாரவும் சொல்றா, நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் நீ போறதுக்கு. இருந்தாலும் நானும் ஒரு ரூலை சொல்றேன், அதையும் கேட்டுக்கோ. நீ ப்ராமிஸ் பண்ணு, இந்த மாதிரி 3 வருஷம் இல்ல 6 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன சந்திக்கணும். ஏன்னா நான் அப்பதான் ஸ்கூல்ல இருந்து நான் கிராஜுவேட் ஆயிடுவேன். ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் முடிச்சிடும். அது ஒரு சம்மர் பிரேக் மாதிரி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையவே லீவ் டைம் கிடைக்கும். ஸோ அதனால அது நல்ல டைமா இருக்கும் இந்த மாதிரி உன்னை சந்திக்கிறதுக்கு. சரி, நானும் கண்டிப்பா அதை ட்ரை பண்றேன். ஆனா ஒரு விஷயம், இந்த மாதிரி நீ அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் நான் ரொம்பவும் கோமாயிடுவேன். சரி சரி, நான் அதுக்காகவே ட்ரை பண்றேன் இந்த மாதிரி அந்த விஷயத்த மறக்க கூடாதுன்னு. ஒரு விஷயம் பாரியுமா, நீ எப்போ வரைக்கும் இந்த டவுன்ல இருக்கியோ அப்போ வரைக்கும் எங்க கூட தான் இருக்கணும். அப்படி என்னால பண்ண முடியாது, அதை உன்னால முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா அதுதான் எங்களோட ரூல்ஸ். அங்க ரின்னாட்டோட ஃபாதரும் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ இருக்கலாம். ஆனா ரியோமாவும் அங்க முடியாதுன்னு சொல்றான். இருந்தாலும் அங்க எலிஸ் மிரட்ட ஆரம்பிக்கிறா, நீ அக்ரி பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது எங்களுக்கான ரூல். சோ அக்ரி பண்ற. இதனாலேயே நம்ம ரியோமாவும் அங்க அக்ரி பண்ணிக்கிறான். இதனாலேயே அவங்களும் ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாங்க. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க கீமல் டவுன்ல இன்னமும் எத்தனை நாள் இருக்க போறீங்க? அதுவா, இந்த கிரேல் ஃபிளேக் அவுட் பிரேக் ஆகுற வரைக்கும். இந்த மாஸ்டர்ஸை பத்தி எனக்கு தெரியும், இந்த மாஸ்டரை வச்சு தானே நீங்க ஆர்மர் அதெல்லாம் நீங்க உருவாக்குவீங்க. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இதை மெடிக்கல் ஃபீல்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வருஷத்துலயும் இந்த மாதிரி அந்த கிரேல் ஃப்ராக் அது லேக்கி கிட்ட வரும். ஓ அப்பனா எனக்கு புரியுது, நீங்க காம்பேக்ட் ட்ரைனிங்காக அதை யூஸ் பண்ண போறீங்க அதுதானே? அப்படி இல்ல, எங்களோட ரியலான டார்கெட் லீமர் பேர்டு. அதுதான் லீமர் பேர்டா, அதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்ல. இதனாலே எலிஸும் எலியாரவும் அங்க பிக்சர்ஸை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே, இதோட பியூட்டிஃபுல்லான விங்ஸ் அது ரொம்பவும் அழகா இருக்கு. ஆமா, இதோட விங்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்காம இதால பாடவும் முடியும், அதுவும் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கும் மேல இது ரொம்பவும் வேகமா செயல்படும். ஆனா இதனாலேயே நிறைய டேமஸால இதை பிடிக்க முடியல, நிறைய டேமஸ் ஃபெயில் ஆயிடுவாங்க. அங்க எலியாரவும் சொல்றா, இந்த மாதிரி அந்த சம்மர் பிரேக் டைம் அப்போ அந்த லீமர் பேர்ட் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஓ அப்படியா, அப்பனா அதை பாக்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பனா நீயும் வா. ஓ அப்பனா நான் கண்டிப்பா அங்க வர ஆசைப்படுறேன். சரி ரியம்மா, நீ எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன்னா அப்ப நீ என்ன பண்ண போற? அதுவா, நான் ஃபர்ஸ்ட் கில்ல போய் நிறைய மிஷன்ஸை முடிக்கலான்னு இருக்கேன். அதாவது ஒரு அட்வென்ச்சரரா இருக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க இருக்க வில்லேஜ் மெம்பர்ஸ் அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷனையும் உருவாக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பண்ணக்கப்புறம் நான் ஒரு பிசினஸையும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதாவது துணி துவைக்கிற பிசினஸ். அதுவும் என்கிட்ட நிறையவே கிளீனஸ் லைம் இருக்கா. ஸோ எனக்கு ஈஸி ஆயிடும் ஒர்க்கு. அதுக்கும் மேல நான் அட்வர்டைஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி கிளாப்ளின்ஸோட அழுக்க கூட என்னால கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு வெறுமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டாலே போதும், நிறையவே என் கையில காசு வந்துடும், அதை வச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஆனா இதை கேட்டு இருக்க வெளியில இருக்க ஆளுங்களும் அங்க உள்ள வந்து சொல்றாங்க, பரவாயில்ல ரியோமா, இந்த பிளான் வந்து வேற லெவல்ல இருக்கு, இது கன்ஃபார்மா ஹிட் ஆக போகுது. ஆமா ரீன்பாக், நீ வந்து இதெல்லாம் ஒட்டி கேட்டு இருந்தீங்களா என்ன? அப்படி இல்ல, இதெல்லாம் வெறுமா நம்ம கேமலோட ஐடியா தான், அவன் தான் சொன்னா சரி நாங்களும் பண்ணோம். என்னப்பா நீ வந்து ஏன் மேல எல்லா பள்ளியும் போடுற, நீயும் தானே கொஞ்சம் பண்ண. ஆனா அங்க இருக்க மேட்ஸ் சொல்றாங்க, ரியோமா நீ வந்து கவலையப்படாம அதை ஆரம்பி, கண்டிப்பா உன்னோட பிசினஸ் டாப் நாச்சா போக போகுது. அங்க சேபஸும் அதே தான் சொல்றாரு. அங்க ரின்னாட்டோட ஃபாதரும் சொல்றாரு, ரியோமா நீ வந்து அந்த 2 வேலையும் முடிச்சிட்டனா நீ வந்து எங்களுக்காக வேலை செய்ய முடியுமா? அதாவது சின்ன வேலை தான், அது என்னன்னா இந்த மாதிரி மைண்ட்ஸை வந்து நீ அடிக்கடி செக் பண்ணும், அதனால அங்க மாஸ்டர்ஸும் வராது, ஸோ அதை ஒண்டி பண்றேன். சரி ஓகே நான் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் சர்ஜி கிட்ட வந்து அந்த கிளீனர் ஸ்லைமை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி காட்டுறான். இதை பாக்குற சர்ஜி அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிராரு. பரவாயில்ல ரியோமா, இது வந்து வேற லெவல்ல இருக்கு, என்னால இப்பயே சொல்ல முடியும் உன்னோட பிசினஸ் வந்து வேற லெவல்ல போக போகுது. சரி ரியோமா, சரி வா நம்ம வந்து கில்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். நான் வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், உன்னோட பிசினஸ் டாப் நாச்சா போக போகுது. ஏதாச்சும் பிரச்சனை இல்ல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வா, நான் வந்து கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓ அப்படியா, ரொம்பவும் நன்றி. இதுக்கப்புறம் இவங்களும் மர்ச்சன்ட் கில்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தக்கப்புறம் ரியோமாவும் சொல்றான், நான் வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓ எனக்கு நல்லாவே புரியுது, நீ வந்து லாண்ட்ரி சர்வீஸா ஓபன் பண்ணலான்னு பாக்குற அதானே? என்னோட பேரு கிரிசெல்லா, நான் தான் இந்த கில்டோட மாஸ்டர். இதுக்கப்புறம் ரியோமாவோட அந்த கிளீனர் ஸ்லைமை பார்க்க அந்த லேடியும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்லைம் எல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஸ்லைம் இருக்குன்னே எனக்கு தெரியாது, இப்போதான் எனக்கு தெரியுது. சரி கிரிசெலியா, இந்த மாதிரி இந்த பையன் எங்க ஓபன் பண்ண முடியும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? ஆல்ரெடி ஒரு மேப்ல ஏரியா இருக்கு, அங்க வந்து இவனால ஓபன் பண்ண முடியும். இதனாலேயே அவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனக்கு அப்புறம் தான் செஜ்ஜே சொல்றான், இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு பார் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்தது, ஆனா அதெல்லாம் நல்லா போயின்னு இருக்கும்போது அங்க தீ பத்திச்சுப்பா. அப்பத்துல இருந்து இந்த இடத்துல யாருமே வரதில்ல, அப்பத்துல இருந்து இந்த இடம் இப்படியே தான் கிடக்குது. பரவாயில்லையே, இது வந்து அட்வென்ச்சர் கில்டுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு, அதுக்கும் மேலேயே இது வந்து எனக்கும் ரொம்பவும் ஈஸியா இருக்கும், இந்த ஏரியா வந்து பர்ஃபெக்டானது தான். சர்ஜ், நான் வந்து இந்த ஏரியாவை வாங்கலான்னு இருக்கேன். ஓ அப்பனா நான் பாத்துக்கிறேன், இந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னது உண்மையாவா? ஆமா பின்ன, இந்த மாதிரி நான் கமிஷன் கூட தானே எடுப்பேன், அதனால தான் சொல்றேன். நீ வந்து கவலைப்படாத, சில பல எம்ப்ளாயிஸையும் நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். ஆனா உன்னோட ஃபேஸை வச்சே சொல்ல முடியும், நீ வந்து நல்லாவே எமோஷனெல்லாம் உள்ள அடக்கி வைக்கிற. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸான மர்ச்சன்ட்லாம் அசால்ட்டாவே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி நான் அப்புறம் எம்ப்ளாயிஸை நீ வச்சுக்கிறது நல்லது. இதனாலேயே அவனும் அங்க ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ரியோமாவோட ஸ்லைம்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்க அழுக்கு, அங்க இருக்க வேஸ்டான பொருள் எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க கிளியர் பண்ணிட்டு அந்த மேப்பை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து 2 ஏரியாவை அமைக்கலான்னு இருக்கேன். ஒன்னு வந்து பேஸ்மெண்ட், இன்னொன்னு என்னோட எம்ப்ளாயிஸ் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு இடத்தையும் அமைக்க போறேன். நெக்ஸ்ட் சீன்ல இதனாலேயே அவனும் வேலையை ஆரம்பிச்சிடறான். அங்க வந்து பேஸ்மெண்ட்டையும் இவங்க அமைச்சு இருக்கும்போது அங்க கில்ல இருந்தும் நிறைய பேர் வந்து ரியோமாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஜியூஸும் சொல்றான், ஹேய் ரியோமா, நீ வந்து இதை இப்படி எடுத்துக்காதப்பா, நீ வந்து எங்க மேல டிபெண்ட் ஆகுறேன்னு, நாங்களா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து வெறுமா உனக்காக ஹெல்ப் பண்றோம் அவ்வளவுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜதான். இதுக்கப்புறம் அவங்களும் அங்க நிறைய விஷயத்த பண்றாங்க. அங்க பெயிண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்புறம் தான் ரியோமாவே சொல்றான், இந்த மாதிரி நான் E ரேங்க்குக்கும் ப்ரொமோட் ஆயிட்டேன். அது எப்போ நடந்ததுன்னா, இந்த மாதிரி அந்த மாஸ்டர் மிஷன் நடந்ததுல அப்பதான் அங்க வந்து நிறைய காப்ளின்ஸ் நான் கொன்னேன், அதுக்காக என்ன ப்ரொமோட் பண்ணியும் விட்டாங்க. அங்க மீயாவும் சொல்றான், இந்த மாதிரி நீ கவலைப்படாத ரியோமா, உன்னோட வேலை அது வந்து கடின உழைப்பால பயங்கரமா போக போகுது. அங்க வெளியேறியவும் சொல்றான், நீ வந்து கவலையே படாத ரியோமா, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு 7 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அங்க ஜெஃபும் சொல்றான், ஹே ரியோமா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ வந்து இதை எதுக்கு ஓபன் பண்றனா, இந்த மாதிரி நீ வந்து உன்னையே சப்போர்ட் பண்ணணும் தானே ஓபன் பண்ற, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான்ப்பா. ஆனா இதை கேட்டு இருக்க மிசேலியாவும் சொல்றான், நீ வந்து ஒரு பைத்தியம் தான்ப்பா, என்னெல்லாம் இந்த மாதிரி யாராச்சும் வச்சிருந்தாங்க வச்சுக்கேன், அவ்வளவுதான் நான்லாம் ரொம்பவும் ஜாலியா இருந்திருப்பேன். நான் வந்து அப்படி சொல்லல, இந்த மாதிரி இவனோட யோசிக்கிற திறமை அது எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி பேசினது போதும், இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும், ஏன்னா பில்டிங் வந்து தனித்தனியெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்காது, ஸோ நம்ம தான் பெயிண்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் அவங்களும் பெயிண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் தான் அங்க ரியோமாவே பேரெல்லாம் வச்சிருக்கான், பேம்பு ஃபாரஸ்ட் லாண்ட்ரி சர்வீஸ். இதுக்கான என்ன அர்த்தம் பாரியுமா? அதுவா, இந்த மாதிரி என்னோட பேரை வச்சுதான் இந்த பெரிய வச்சேன் தெரியுமா. என்னோட பேரு தாக்க பயாஷி, தாக்காவோட மீனிங் வந்து ஃபாரஸ்ட், பயாஷியோட மீனிங் வந்து பேம்பு. ஏதோ ஒண்ணுப்பா, இந்த பேர் வந்து எனக்கு புரியல, இருந்தாலும் இது நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இலியாராவும் சொல்றான், இந்த மாதிரி பில்டிங்லாம் நல்லா இருக்கு, இருந்தாலும் சைட்ல இருக்க ஏரியாலாம் கொஞ்சம் டல்லா இருக்கு, ஸோ நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சா நல்லா இருக்கும். இதனாலேயே அவங்களும் ஒன்னா சேர்ந்து அங்க ஃப்ளவர்ஸையும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் அவளே சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து நிறைய வேலையை செஞ்சோம், நீ அவ்வளோக்கெல்லாம் களைப்பாகல. ஆமா ஆமா, நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல களைப்பாக மாட்டேன், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சதெல்லாம் இதை கம்பேர் பண்ண ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அப்போலாம் நிறையவே கிளைண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டீல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்ன எனக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா, அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் தருவாங்க, அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆமா, இதுக்கு முன்னாடி நீ வந்து அப்படி என்ன வேலை பார்த்த? நான் வந்து இவகிட்ட அந்த மாதிரிலாம் நல்லா சொல்ல முடியாது, நான் வந்து ஒரு இன்ஜினியரா இருந்தேன், ப்ரோக்ராமிங் பண்ணேன் அப்படி இப்படின்னு. இதனாலேயே ரியோமாவா அங்க மாத்தி சொல்றான், நான் வந்து எந்த மாதிரி வேலை பண்ணனா, இந்த மாதிரி பொருட்களை அங்க இங்கன்னு எத்தனை போறது, அதுக்கப்புறம் டால்ஸை உருவாக்குறது. என்னது டால்ஸ் எல்லாம் உனக்கு உருவாக்க தெரியுமா? ஆமா எனக்கு வந்து உருவாக்க தெரியும், உனக்கும் ஆசையா இருக்குன்னா சொல்லு,
சொல்லு, உனக்கும் உருவாக்கி தரேன். அப்படியா? அப்பனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ வந்து உருவாக்கி தந்தா. ஆனா நான் வேலை செஞ்சது பசங்களுக்காகயாச்சே. இதனாலே அவனும் எலியாரா கிட்ட சொல்றான், ஏய் எலியாரியா, இந்த மாதிரி அதுக்குன்னு ரொம்பலாம் நம்பிக்கை வச்சிடாத. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயின்னு இருக்கும்போது ரியமாவும் சொல்றான், இந்த மாதிரி நான் ஓப்பனிங்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுல வந்து நிறைய பேர் கலந்துக்குன்னா நல்லா இருக்கும். அதுல ட்ரிங்க்ஸ், சாப்பாடு அது இதுன்னு இருக்கும். ஆனா போயின்னு இருக்கும் போதே அவனும் சர்ச்சை பாத்துறானா. இதனாலே அவனும் சொல்றான், நீங்க வந்து போங்க, இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு போறேன். சரி ஓகே, நான் வந்து எலியாராவை அவளோட வீட்டுல விட்டுறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் சர்ச்சுக்கு வந்துடுறான். சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டைரக்டா அந்த காடோட வேர்ல்டுக்கு வந்துடுறான். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனையும் நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அங்க ஒரே ஒரு காடு தான் இருக்காங்க. ஆமா, லொலிட்டியாவும் கீனும் எங்க இருக்காங்க? ஓ, அவங்கள பத்தி கேக்குறியா? இந்த மாதிரி லொலிட்டியா வந்து அதுவும் உன்னோட பூமியில தான், அங்கேயே அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம கீன் வந்து உன்னோட உலகத்துல ஏதோ ஒரு ஐடியல் இருக்கான் போல, அவனுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் ஆயிட்டான். இதனால ஆளு வந்து அங்கேயே என்ஜாய் பண்ணிருக்கான் பயங்கரமா. உனக்கே நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல என்ன குறைன்னு. வெறுமா இந்த உலகத்துல என்டர்டைன்மெண்ட் அது ஒண்டிதான் ஒரே ஒரு குறை. ஆனா அதுக்குள்ளேயே அங்க பார்த்தா அவனோட பாடியும் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அட அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா? என்ன டைம் போனதே தெரியல. ஆனா இப்போதான் அவனுக்கே புரியுது, இந்த மாதிரி லுலிட்டியாவும் கீனும் இல்லல, சோ அதனால தான் இப்படி ஆகுது போல. ஆனா ஒரு விஷயம் பாரியுமா, நீ வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னா, உன்னோட மைண்ட் வந்து உன்னோட யங்கர் பாடியை அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் சீன்ல இவன் திரும்பவும் நார்மலான வேர்ல்டுக்கு வந்துடுறான். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான், என்னோட மைண்ட் வந்து என்னோட யங்கர் பாடியை அஃபெக்ட் பண்ணுதா? இதுவும் சென்ஸ் பண்ணுது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ என்னோட பாடி வந்து ரொம்பவும் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அட்வைஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் குஃபு. நெக்ஸ்ட் சீன்ல அவனும் வெளில வந்து பார்க்க அங்க பார்த்தா இருட்டாயிடுது. இதனாலே அவனும் ஓடி போக ஆரம்பிக்கிறான். அட இதுக்குள்ள இருட்டிச்சா? ஆனா என்னோட நாள்லாம் இப்போ ரொம்பவும் பிஸியாக ஆரம்பிக்குது. என்னோட லாண்ட்ரி சர்வீஸும் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கும் மேல எனக்கு நிறைய ஷெட்யூல்ஸும் இருக்கு. இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் தான் இந்த அனிமே இன்னமும் இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. ஏன்னா ரியோமா இப்போதான் ஒரு லாண்ட்ரி ஷாப்பையே ஓப்பன் பண்றான். அதுல நிறையவே தடைகளும் வரும். அதையும் தாண்டி அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணுவானா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.